ஹாய், இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற வீடியோ என்னென்னா ஷுட்டுக்கும் ஷுட்டாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் தான் இந்த வீடியோவில் கற்றுக்க போகிறோம். ஷுட்னா ஒரு செயல் நம்ம செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க தானே, நீ இதை படிக்க வேண்டும், இது நீ பண்ண வேணும், நீ இது மாதிரி செஞ்சின்னா நீ நல்லா இருப்பேன்னு சொல்லுவாங்க தானே. அப்போ இங்கிலீஷில் ஷுட்டு யூஸ் பண்ணி நம்ம இங்கிலீஷில் பேசலாம். நீ நல்லா படிக்க வேண்டும், யூ ஷுட் ஸ்டடி வெல். நீ நல்லா படித்தா நீ நல்லா இருப்ப, அதனால் நீ நல்லா படித்தாகணும், யூ ஷுட் ஸ்டடி வெல். அதே மாதிரி கடந்த காலத்தில் ஒரு செயல் நம்ம பண்ணல, அதனால் நம்ம வருத்தப்படுவோம் தானே. இப்போ ஃபீல் பண்ணி நம்ம பேசுவோம், அதை நான் செஞ்சுருக்கணும், நான் அதை பண்ணியிருக்கணும், நான் அதை படிச்சிருக்கணும். அப்போ ஃபீல் பண்ணி பேசுவோம் தானே. அது எப்படி நம்ம சொல்லலாம்னா ஷுட் ஹவ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், அது ஒழுங்காக பண்ணல, அதனால் நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க நீ இன்னும் அதிகமாக நல்லா படிச்சிருக்கணும்னு. அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா யூ ஷுட் ஹவ் ஸ்டடிட் ஹார்டர். இங்கே நீ பண்ணல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லும்போது ஷுட் ஹவ் யூஸ் பண்ணி இங்கிலீஷில் பேசலாம். ஷுட் ஹவ் யூஸ் பண்ணும்போது வேர்ப் தேர்ட் ஃபார்மில் இருக்கணும். அதே ஷுட்டு யூஸ் பண்ணும்போது வேர்ப் ஃபஸ்ட் ஃபார்மில் இருக்கணும், பேஸ் ஃபார்மில். ஷுட்னா அதை செய்ய வேண்டும், ஷுட் ஹேவ்னா கடந்த காலத்தில் ஒரு செயல் நம்ம பண்ணல, அதை ஃபீல் பண்ணி இப்போ சொல்லுவோம் தானே. அப்போ ஷுட் ஹவ் யூஸ் பண்ணி பேசலாம்.